இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரதமர் மோடி லோக்சபாவில் கடந்த 4ஆம் தேதி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசவிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் பேசவில்லை. பிரதமர் மோடி ஏன் பேசவில்லை என மறுநாள் சபாநாயகர் ஓம் பிர்லா லோக்சபாவில் விளக்கமளித்தார். பிரதமர் மோடி பேசும்போது காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் பிரதமரின் இருக்கைக்கு அருகே சென்று தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்தது. அதனால் சபைக்கு வர வேண்டாம் என நான் தான் பிரதமர் மோடியிடம் சொன்னேன் என ஓம் பிர்லா கூறியிருந்தார். தமிழக பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா ஆகியோர் மீது பகீர் குற்றச்சாட்டையும் சபாநாயகர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடந்து கொண்ட விதம் குறித்த வீடியோக்களை மத்திய பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ளார். ஒரு வீடியோவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபடும் காட்சிகள் இருந்தன. மற்றொரு வீடியோவில் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கை அருகே சூழ்ந்து நின்று கொண்டிருந்த காட்சிகள் உள்ளன. இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியிருப்பதாவது: காங்கிரஸ் கட்சி தங்கள் எம்பிக்களின் இழிவான செயல்களைக் கண்டு பெருமை கொள்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இத்தகைய நடத்தைகளை யார் நியாயப்படுத்த முடியும்? சபையின் கண்ணியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் எந்த பாஜக எம்பியும் முரட்டுத்தனமாக மோதலில் ஈடுபடக்கூடாது என்று எங்கள் தலைமையின் வழிகாட்டுதல் மிக தெளிவாக உள்ளது. எங்கள் எம்பிக்களை தடுத்து நிறுத்தாமல் காங்கிரஸ் எம்பிக்களுடன் மோத அனுமதித்திருந்தால் சபையில் மிக மோசமான நிலை ஏற்பட்டிருக்கும். பார்லிமெண்டின் கண்ணியத்தையும் புனிதத்தையும் பாதுகாப்பதில் எங்களுக்கு மிகுந்த அக்கறை உள்ளது என கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். राहुल गांधी के इशारे पर उनके जो हमारे दिनांक 5 फरवरी 2026 को 11 के लिए सभापति के कुर्सी पे बैठे थे, उनके ऊपर कागज फाड़ करके फेंके